இலங்கையின் சமீபத்திய அரசியல் மற்றும் நீதித்துறை மாற்றங்கள் நாட்டின் சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொறுப்புணர்வு கொண்ட நிர்வாகத்தை நிறுவும் முக்கியமான கட்டமாக மாறி வருகின்றன. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு தற்போது கொழும்பில் 3 அடங்கிய மேல் நீதிமன்ற குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பது நீண்டகால நீதிக்காக காத்திருந்த மக்களின் எதிர்பார்ப்பை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது. 3 நாட்களாக தொடர்ந்து நடைபெறும் இந்த விசாரணை கடந்த காலத்தில் தாமதமாக இருந்த நீதி செயல்முறைகள் இப்போது வேகமெடுத்து வருகின்றன என்பதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. இதனுடன் சட்ட அமலாக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள புதிய முயற்சிகளும் கவனத்தை ஈர்க்கின்றன. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஊடகங்களுக்கு தெரிவித்ததன்படி இவ்வாண்டு முக்கிய வழக்குகளை விரைவுபடுத்தும் வகையில் 4 முன்னாள் அமைச்சர்களின் இல்லங்களை விசேட நீதிமன்றங்களாக மாற்றுவதற்கான திட்டமும், இந்த விசேட நீதிமன்றங்களில் போதைப்பொருள் குற்றங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான முன்னாள் ஆட்சியாளர்களின் வழக்குகள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்குகள் முன்னுரிமையுடன் விசாரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார மேலதிகமாக இதே போன்ற விசேட நீதிமன்றங்களை அதிகரிக்க தேவையான நீதிபதிகளை நியமிக்க பிரதம நீதியரசரிடம் கோரிக்கை விடுத்திருப்பதும், அவ்வாறு அதற்கான அங்கீகாரம் கிடைக்குமாயின் அதற்கான ஏனைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். இது அரசாங்கம் நீதித்துறையை செயல்திறனுடன் முன்னெடுக்க முயற்சி செய்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த 2026ஆம் ஆண்டு கடந்த காலத்தை விட நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதியாக நிறுவும் ஆண்டாக இருக்கும் என்ற கருத்து அரசியல் மட்டுமல்லாமல் சமூக ரீதியாகவும் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்த அறிவிப்பு நீதிமுறைகள் அரசியல் செல்வாக்குகளுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்ற மக்களின் நீண்டகால கோரிக்கையுடன் இணைகிறது. 2022ஆம் ஆண்டில் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள், ஊழல், அதிகார துஷ்பிரயோகங்கள் மற்றும் சட்ட அமலாக்கத்தின் பலவீனம் ஆகியவற்றுக்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த மக்கள் எழுச்சியாக இருந்தன. அந்த மக்கள் எழுச்சியின் தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட ஜனநாயக மக்கள் ஆணை அமைப்பு அல்லது முறைமை மாற்றத்தை நோக்கிய ஒரு தெளிவான அரசியல் செய்கையாகும். இன்று நடைபெறும் நீதித்துறை மாற்றங்களும் விரைவான வழக்கு செயல்முறைகளும் அந்த மக்கள் விருப்பத்தின் பிரதிபலிப்பாகவே பார்க்கப்படுகின்றன. ஆனால் உண்மையான மாற்றம் வெறும் அறிவிப்புகள் அல்லது புதிய கட்டமைப்புகள் மூலம் மட்டும் உருவாகாது. நீதியின் சுயாதீனம், வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை உருவாக வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற தேசிய துயரங்களுக்கான உண்மையான நீதி கிடைப்பது நாட்டின் சமத்துவ பாதையையும் சமூக நம்பிக்கையையும் மீண்டும் கட்டியெழுப்பும் முக்கியமான படியாக இருக்கும். இலங்கை இன்று ஒரு மாற்றத்தின் விளிம்பில் நிற்கிறது. சட்டத்தின் ஆட்சி உறுதியாக நிறுவப்பட்டால் அது வெறும் அரசியல் வெற்றியாக அல்ல, மக்களின் போராட்டங்களின் அர்த்தமுள்ள அமலாக்கமாகவும் எதிர்கால தலைமுறைகளுக்கான நம்பிக்கையின் அடித்தளமாகவும் அமையும்.